நமக்கு தான் யாரும் இல்லைன்னு இவ்வளோ நாளாக நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, என்ன மாதிரி நிறைய பேர் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. யாருக்குமே யாருமே இல்லை அப்படிங்கிறத நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். இன்றைக்கி காலையில் 5 மணிக்கு எழுந்திருச்சு 6 மணிக்கு கோவிலுக்கு போனால் அவ்வளோ கூட்டம். வண்டி நிப்பாட்ட கூட இடம் இல்லை, அவ்வளோ கூட்டமாக இருந்தது. போய் மழையும் நல்ல மழை பெய்தது. அப்போ க்யூவில் நின்னதே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் க்யூவில் நின்றுருக்கேன். பின்ன இதோட சடங்கு முடிகிறதுக்கு 1 மணி நேரம், 2 மணி நேரம் இந்த இடத்துல இருந்திருக்கேன் நான். அப்போ தான் யோசித்து பார்த்தேன். நான் நினச்சேன் நமக்கு யாரும் இல்லை யாரும் இல்லைன்னு. நிறைய பேருக்கு யாருமே இல்லை. யாருக்கு யாரும் இல்லைன்றத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். இங்கே கேரளாவில் ஆடி மாதம் இறந்து போனவங்க யாராக இருந்தாலும், அம்மாவோ அப்பாவோ ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ குழந்தைங்களோ யார் இறந்து போனாலும் அவங்க ஃபேமிலியில் சம்மந்தப்பட்டவங்க போய் இந்த ஆடி மாதம் வர அமாவாசையில் போய் திதி கொடுப்பாங்க. இதனால் நம்மளோட முன்னோர்களை வணங்கி இந்த மாதிரி ஆற்றுல கரைச்சி விடுவாங்க. நான் என்னோடய அம்மா அப்பா இல்லை அப்படிங்கிறதுனால நான் போயிருந்தேன். என்னோடய ஃபேமிலியிலேருந்து நான் மட்டும்தான் போயிருந்தேன். நல்ல மழை. அந்த மழையிலையும் இப்படி க்யூவில் நின்று போயிட்டு வந்தேன். இதெல்லாம் முடித்து வரும்போது எல்லாருக்கும் காலையில் உள்ள டிஃபன் கொடுத்தாங்க. எல்லோரும் சாப்பிட்டோம்.